அதே போல கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறந்ததுனால்தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆமென். கிறிஸ்துவை அறிந்ததுனால்தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டதுனால இன்று அவரை தேடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கொண்டாட்டம் நம்மோடு மட்டுமல்ல, பிற மக்களோடு, உலக மக்களோடு என்ன செய்யணும்? நாம கொண்டாடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காஸ்பல் புத்தகத்தை கொடுக்கலாம், இதோடு சேர்த்து அறியாத மக்களுக்கு கேக்கோடு சேர்த்து புத்தகம் கொடுக்கலாம். ஒருவேளை உடைகள் வாங்கி கொடுத்து, ஏழைகளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்து கிறிஸ்துவின் பிறப்பை என்ன செய்யலாம்? நம்ம அறிவிக்கலாம். ஆமென். நல்ல ஒரு ஆகாரம் நம்ம சாப்பிடும் போது இல்லாதவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை வாங்கி கொடுத்து கிறிஸ்து அன்பை நம்ம காட்டலாம். ஆமென். நம்ம வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். நான் அதை ஒவ்வொரு வருஷம் முழுவதும் அதை நான் கடைபிடித்துக் கொண்டே வருகிறேன். ஹல்லேலூயா. வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்ற மாதிரியே எல்லா மக்களும் இருக்கணும், கொஞ்சம் பேருக்காக உதவி செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு ஆசை எனக்கு. ஆமென். அதை செஞ்சு கொண்டிருக்கிற தேவன் நிச்சயமாக நம்ம எல்லாரையும் தேவன் நிச்சயம் மாற்றுவார். தேவனுடைய நோக்கம், ஆமென், தேவனுடைய நோக்கமே, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய நோக்கமே, ஆமென், பிதாவின் சித்தத்தை எதற்காக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அதனால சகோதரர் சொல்லுகிறேன், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி வாசிப்போம். ஆமென். 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 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். மரண இருள், ஆமென், மரண இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே புதிய மொழிபெயர்ப்பு சொல்லி, மரண இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லும் வார்த்தைக்கு மரண நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆமென், மரண நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அவன் வாழ்க்கையிலே ஒரு சுடர் ஒளி உதித்தது. என்ன உதித்தது? ஒரு சுடர் ஒளி, இயேசுவாகிய ஒரு சுடர் ஒளி உதித்தது. அவன் வாழ்க்கையிலே அவன் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத மக்கள் சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். விடுதலை இல்லாத மக்கள் வாழ்க்கையிலே என்ன செஞ்சாங்க? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். மரண நிழல், ஆமென், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதித்தது. ஆமென். இன்று அனைவருடைய வாழ்க்கையிலே, ஆமென், மரண நிழல் நம்மை வாட்டிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் பிரச்சனையாலே, ஒருவேளை வியாதினாலே, ஒருவேளை, ஆமென், உறவுகளாலே, ஆமென், ஒருவேளை உலக ஆசையினாலே, ஆமென், நமக்கு என்ன ஆகுது? ஏன்பா இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஆமென், சில பேசுகிற நம்மை காயப்படுத்துகிற வார்த்தையினாலே நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதான, ஆமென், உலக மக்களை போல இன்னைக்கு சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் ஒரு இருள் காணப்படலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மரண சாவின் மரண இருள் என்று சொல்லப்படுது. புதிய உழைப்பில் சாவின் நிழலில் வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு ஒரு சுடர் ஒளி உதித்தது போல இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமென், பிறந்த நோக்கமே, ஆமென், ஹல்லேலூயா, பிறந்த நோக்கத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவிக்க முடியாது
தேவன் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சமாய் தேவன் உதித்தார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டு பிறப்பின் நோக்கம் என்ன என்று கேட்டால், தேவனுடைய திட்டம் என்று கேட்டால், யோவான் 3:16. ஆமென், யோவான் 3:16. ஆமென், அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆமென். உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் தன் ஒரே பேரான, ஆமென், ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் தந்ததினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எபிரேயர் புத்தகம் சொல்லுது. எபிரேயர் 1:6. முதல் பேரானவரை உலகத்திலே அவர் பிரவேசிக்க செய்தார். ஆமென். முதல் பேரான ஒரே குமாரனை இந்த உலகத்திலே பிரவேசிக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், மாம்சமாய் மாறியது. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரணம், நாம கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், நம்ம சாவின் நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட தேவன் உலகத்தில் இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நம்ம கெட்டு போகக்கூடாது, சந்தோஷமாய் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சாலமோன் சொன்னது போல இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென், அல்லேலூயா. பல பேர் தவறு, பாவின்னா பாவம் என்றால் தவறு செய்து மனுஷ வாழ்க்கையில நிம்மதி இழந்துட்டான், வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்துட்டான். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எதிர்கால வாழ்வை இழந்துட்டான். அந்த பாவமாகிய குற்ற செயல்களிலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக லூக்கா என்ற புத்தகத்திலே 19:10 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திலே பிறந்தார், வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் முதல் சொன்னேன், சாவின் நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் குதிக்கும்படி, சந்தோஷம் கிடைக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இரண்டாவது, ஆமென், நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, சொர்க்கத்தை, ஆமென், மோட்சத்தை, ஆமென், கொடுக்க முடியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். மூன்றாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். எதை இழந்து போனாங்க? ஆமென். முதலாம் ஆதாம், தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம். ஆமென், அல்லேலூயா. அவன் முதல் ஆதாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன தேவனோடு உள்ள அந்த உறவை, தேவன் கொடுத்த மகிமையை ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாய் இந்த உலகத்தில் ஆதாமோடு தேவன் உறவு வைத்தார். ஆமென். அவன் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு பேசினார். அல்லேலூயா. ஆதாமோடு பேசினார்.
அவனுக்கு தேவ மகிமை கொடுத்தான். அவன் கீழ்ப்படியாம பாவம் செய்ததுனாலே தேவனுடைய மகிமை இழந்து போனான், தேவனுடைய உறவை இழந்தான். ஆமென். இன்று நம்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட உறவிலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆமென். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அந்த உறவை ஆண்டவர் திரும்ப நமக்கு தர முடியாதா? இந்த உலகத்தில் இருக்கிறார். தேவனுடைய மகிமை, ஆமென். அதான் இருக்கிற மகிமையை அந்த பரிசுத்தாவை அனுப்பி, ஆமென், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள மகிமையின் மேல் மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியாய் ஆண்டவர் செய்து நம்மை மருவமாக்குகிறார். அல்லேலூயா. மகிமைக்காக நம்ம என்ன செய்யறது? அதுக்காகவே அல்லேலூயா ஆண்டு உலகத்திலே பிறந்தோம். ஆமென். அல்லேலூயா. இழந்து போன உறவு நாமும் பிறப்பிலே ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசும். அல்லேலூயா. ஜோம் பண்ணும்போது நம்ம தேவனோடு பேசுகிறோம். தேவன் நம்மோடு எப்போ பேசுவாரு? நான் பாலாபுரம் தேவன் நம்மோடு எப்போ பேசுவாரு? நம்மோடு பேசுகிறோம். அவர் நம்மோடு எப்போ பேசுவோம்னா வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மோடு பேசும். இந்த வசனம் என்ன பண்ணோம்? நம்மோடு பேசும். தேவன் நம்மோடு வார்த்தையாகிய தேவன். ஆமென். வார்த்தை மாம்சமான. ஆமென். தேவன் இந்த வார்த்தை நம்மோடு பேசும். அதனால வேதத்தை தினத்தோடு படிக்கணும். தேவ சத்தத்தை தினத்தோடு கேட்கணும். தேவ சத்தம் கேட்க கேட்க உலக சத்தமெல்லாம் நமக்கு குறையும். உலக சத்தெல்லாம் குறைஞ்சி தேவ சத்தம் மேலாகி வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷத்தை கர்த்தர் அவர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 அடுத்தபடியாக வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. கலாத்தியர் 4:4. ஆமென். வாசிப்போம். கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி ஆமென் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆமென் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக ஆமென் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நாம் எல்லாரும் புத்திர சுவிகாரம் பெறும்படி. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தைக்கு தமிழ் பொது மொழிபெயர்ப்பு தூய தமிழிலே ஆமென் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி. ஆமென். அந்த காலத்தில் நியாய பிரமாணம் தேவ சட்டம். ஆமென். தேவ சட்டத்துக்கு உட்பட்டிருந்த சட்டத்தின்படி வாழ்ந்திருந்த பிள்ளைகளை தேவன் நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து மீட்டெடுத்து. ஆமென். நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அடிச்சிட்டா திருப்பி என்ன பண்ணோம்? திருப்பி அடிக்கணும். என்ன பண்ணோம்? ஒருத்தர் பல உடைச்சிட்டானா திருப்பி பல உடைச்சிடணும். ஒருத்தர் கொலை பண்ணிட்டானா திருப்பி அவளை உயிரோடு வைக்க கொலை பண்ணணும். அது நியாயப்பிரமாண சட்டம். ஆமென். அந்த அப்படிப்பட்ட அதுக்குள்ளிருந்த மக்களை மீட்டெடுத்து சொன்னாரு, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காத்து செய்து பிள்ளைகளா வாழணும் சொன்னா அது உற்பத்தி இருந்த நம்மை மீட்டு எடுத்து ஆமென் அல்லேலூயா மீட்டெடுக்கும் விதம் பிறந்தார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில கடைபி வாழ்க்கையில யாராவது திருப்பிட்டுனா திருப்பி திட்டக்கூடாது. ஆமென். திருப்பி திட்டினா திருப்பி திட்டக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவின் குணம் என்ன பண்ணோம்? அவரை காரி துப்புனாங்க. என்ன பண்ணாரு? அவர் படிச்சுட்டு மன்னிச்சு. ஆமென். அவரையும் மன்னிச்சு. அன்றுவரே அவரை சிலுவையில் அடைஞ்சாங்க. அன்றுவரே தாங்கள் செய்கிறது தெரியாமல் செய்கிறாங்க. அன்றுவரே பிதாவுக்கு சுவாமி அவரை மன்னிங்க சொன்னேன். கேட்க எங்க செய்தி சாராம்சம் நம்ம வாழ்ந்துட்டாங்க. அப்ப பிள்ளைகளாய் தேவன் மாற்ற முடியாது இந்த உலகத்திலே. ஆமென். தேவன்
இந்த உலகத்தில் பிறந்தார். பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் தேவன் பிள்ளைகளை தேவன சேரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகளை. தேவனால் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளை 147 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லி அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவன் அப்படியாய் ஆசீர்வாதத்துக்கு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள். ஆமென். லூக்கா 20:35-36 வசனங்கள மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். யாரோர்கள் திருச்சபையாக தேவ சனம். ஆமென். அவர்களை கர்த்தர் பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 என்ன பண்ணாரு? பிள்ளைகளாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதல் இல்ல எழுந்திருக்குதலுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாம் பெற்றுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணாரு? நம்ம பிள்ளைகளாய் பெற்றும்படியாய் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னோம் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் சொன்னார்? இருக்கிற ஜனங்கள் சாவின் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமென் அடிமைப்பட்டு இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா துன்பத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றும்படியாய் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தரும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது யாருமே கெட்டு போகக்கூடாது ஆண்டவர் விரும்பினார். அதற்காக தேவனோடு ஒரு உறவு கொள்ள முடியாய் ஆமென் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறும்படியாய் இந்த உலகத்திலே எங்கள் ஆசீர்வதிக்க எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க என் கண்ணீரை துடைக்க என் வேதனைகளை மாற்ற ஆமென். மீண்டுமாய் செத்தா எல்லாரும் சொல்றது போல சொர்க்கத்துக்கு போவோம் மோட்சத்துக்கு போவோம் சொல்றது போல நாங்களும் நம்புகிற ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதற்காக உலகத்தில் வந்தார். நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலும் ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் சொன்னார். உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு மகிழ்ச்சியை ஒரு வெளிச்சத்தை தருவார் என்று சொல்லி என்ன சொன்னோம்? அந்த வார்த்தையை சொல்லு கேட்பாங்க. இப்போ ஒரு முறை கேட்பாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடிய ஆமாம் எல்லாம் சாப்பிட்டியா ஆமாம் அப்போ ஏன் இதுக்கு கொண்டாங்க கேட்கும்போது அவங்க வந்து நோக்கம் இதுதான். ஆமென். சில பேர் குடிப்பாங்க, கிறிஸ்தவங்களும் குடிப்பாங்க, இல்லாமல் இல்லை. பைபிள் சொல்லி பிடிக்கக்கூடாது சொல்லி அதெல்லாம் குடிப்பாங்க. ஆமென். ஏன் சொல்லு அவங்க குடிக்கிறாங்களே அவங்க பைபிள் படிக்கிறவங்க குடிக்க மாட்டான்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? பைபிள் படித்து அதுபடி நடக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் குடிப்பாங்க, நம்ம மறுக்கவே முடியாது. தப்பு பண்ணாங்க, தப்பு பணமான கிறிஸ்து சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லணும்,
இயேசுவிற்கு பிறந்த நோக்கமே கெட்டு தப்பு பண்ணி கெட்டு போகக்கூடாது, வேதத்தின்படி வாழணும். அவன் ஒரு காலம் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணோம், அந்த சத்தியத்தை இயேசுவை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இதுதான் பிறப்பினுடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்து காணும், என்ன பண்ணோம், வாழ்ந்து காணும். அல்லேலூயா. வாழ்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் இந்த கிறிஸ்துவின் பிறப்பினுடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி சிறந்த செயலின்படி ஆண்டவர் என்ன செய்வார், ஒவ்வொரு வழியும் ஆசிரியர் யார் மனங்கள் நோக்கி பார்ப்போம். நல்லவராக இருக்கிறார் தேவன்.